பாமகவில் உட்கட்சி மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்துடன் திருப்பதி சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அன்புமணியும் அவரது மனைவி சௌமியாவும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் அவரது ஆதரவாளர்களால் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இதற்கு மறுபக்கமாக ராமதாஸின் இரண்டாவது மனைவியாக கருதப்படும் செவிலியர் சுசிலாவுடன் அவர் இருக்கும் புகைப்படமும் சமீபத்தில் வெளியாகி பேசு பொருளானது. ராமதாசுடன் நீண்ட காலமாக இணைக்கப்பட்டு பேசப்பட்டவர் சுசிலா. இவரை மையமாக வைத்தே அப்பா மகன் இடையே மோதல் தீவிரமானதாக பாமக உட்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாமல்லபுரத்தில் திமுக எம்பி ஜெகத் ரட்சனுக்கு சொந்தமான கோல்டன் சமுத்ரா ஹோட்டலில் நடந்த ராமதாஸ் சுசிலா தம்பதியின் 50வது திருமண விழா இந்த மோதலுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியாகி பாமகவில் உள்ள பிளவை மேலும் தெளிவாக்கி உள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலை பாமக 2 அணிகளாக பிரிந்து எதிர்கொள்ளும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அன்புமணிக்கு எதிராக 16 குற்றச்சாட்டுகளுடன் ராமதாஸ் தரப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பொதுக்குழுவில் அன்புமணி காலிச்சேரை போட்டு ராமதாஸை அவமானப்படுத்தியதாகவும் இதற்கு பதிலளிக்க 7 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஆனால் அன்புமணி இதற்கு பதிலளிக்காமல் தனது பணிகளை தொடர்கின்றார். இதனால் அவரை சஸ்பெண்ட் செய்ய ராமதாஸ் தயாராகி வருவதாகவும் செயல் தலைவர் பதவியை ராமதாஸின் மகள் காந்திமதிக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் ராமதாஸ் திமுகவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 10.5% இடஒதுக்கீடு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அறிவாலயத்திற்கு தூதுவிடப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை திமுக பரிசீலித்து வருவதாகவும் இது பாமக திமுக கூட்டணிக்கு வழி வகுக்கலாம் எனவும் தைலாபுரம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாமகவில் அப்பா மகன் மோதல், சுசிலா விவகாரம், திமுகவுடனான பேச்சுவார்த்தை என பல திருப்பங்களுடன் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அன்புமணியின் திருப்பதி பயணமும் ராமதாஸின் அடுத்த நகர்வும் பாமகவின் எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.